அனிதா ஃப்ரம் மேட்டுப்பாளையம். இன்றைக்கி வந்து நைட்டு vlog வந்து பார்க்க போகிறோம். நைட்டு வந்து இப்போ குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டு ஹோம்ஒர்க் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு உப்புமா. ஏன்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு இட்லி, முந்தா நாள் சப்பாத்தி, அதனால இன்றைக்கி வந்து குட்டீஸ் வந்து அம்மா வெள்ளை ரவை, அவங்களுக்கு வந்து கோதுமை ரவையை விட இந்த ஒயிட் ரவை உப்புமா பிடிக்கும். நான் கொஞ்சம் கேரட்டு அப்புறம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிட்டு கிச்சடி மாதிரி பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒயிட் உப்புமாவும் சட்னியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒயிட் உப்புமா பண்ண போகிறேன் கைஸ். ஸோ கொஞ்சமாக நான் வந்து கடலைப்பருப்பும் அப்புறம் வெள்ளை உளுந்து சேர்த்துப்பேன். இன்றைக்கி வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் போட்டுட்டேன். கொஞ்சமாக 3 பேருக்கு தான் செய்கிறேன், அதனால வந்து கொஞ்சமாக வெஜிடபிள்ஸு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுட்டேன். தக்காளி சேர்த்துடலாம், மொத்தமாக வதக்கிடலாம். வதக்கும் போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஆல்ரெடி ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமாக சமைச்சாதான் அன்னைக்கு எல்லாம் ஹோம்ஒர்க் எழுதி முடிக்க போகிறாங்க. எனக்குமே கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சுங்களா, அதனால வந்து இன்றைக்கி நமக்கு லேட்டாக தான் சமைச்சேன். எல்லாம் இப்போ வரவங்களையும் சமைச்சிடணும். அப்படியே கொஞ்சம் தேங்காய் சட்னி வேணுமாம்மா. ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் சட்னிக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வீட்டில் வந்து தேங்காய் சட்னி வச்சு தான் அந்த கிச்சடி மாதிரி இதை வச்சுருவேன். ரவை மாதிரி கிண்ட மாட்டேன், கிச்சடி மாதிரி வச்சுருவேன். அப்போ தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்குவேன். தேங்காய் தான், தேங்காய் எடுக்கும்போது கொஞ்சம் தேங்காய் சாப்பிட்றணும், இல்லைன்னு வைங்களேன் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்படியே 2 பூண்டு சேர்த்துட்டேன், அப்படியே சட்னியை அரைச்சிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. நிறைய சட்னி வைக்கல, கொஞ்சமாக தான் தொட்டுப்பாங்க, அதனால் கொஞ்சமாக இதை எடுத்துருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. அப்புறம் வந்து ரவையுமே நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் ரவையுமே தட்டிட்டு அப்படியே கிண்டி விட்டோம்னா போதும். இப்போ நல்ல ஒரு கிச்சடி மாதிரி அந்த நம்ம மஞ்சள் பொடி போட்டதுனால அந்த கலருமே சூப்பராக வந்துடும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்து இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாகவே எனக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் பிடிக்குமே. ஒரு தட்டு போட்டு இதை மூடிடுறேன். நல்லா வந்து கிச்சடி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்டுக்கு வந்து வெள்ளை ரவை உப்புமா. ஆனால் இங்கே வந்து நான் வந்து கிச்சடி டைப்பில் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்த உடனே ப்ரெட் ஆம்லேட்டு, காஃபி அது எதுன்னு சாப்பிட்டாங்க, பசி இல்லைன்ட்டாங்க. அதனால இன்றைக்கி வந்து நான் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான ஒரு டின்னர் ஐட்டம் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஒயிட் சட்னி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆம்லேட் போட போகிறேன். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.